ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் திங்கள் 5/2/2024, சோபகிருது தை 22. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் மாலை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 27 வினாடி. சூரிய உதயம் 6:36 காலை. திதி இன்று பிற்பகல் 1:20 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 7:03 வரை துருவம், பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 1:28 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 1:20 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் பரணி. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம், மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சந்திர பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக தான் அமையுது. எப்படிப்பட்ட வெற்றினா, தொழிலாளர்கள்னால ஒரு வெற்றி, வெளிநாட்டு தொழில்னால ஒரு வெற்றி, வெளிநாட்டு பயணத்தினால ஒரு வெற்றி, நீங்க கூட்டு முயற்சியினால செஞ்ச முதலீடுகள்னால ஒரு வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இன்னைக்கு அமையுது. ஸோ அதனால முதலீடுகள் எதெல்லாம் நீங்க முன்னாடி போட்டு இருந்தீங்களோ, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே இப்போ ஒரு வெற்றி உள்ள நாளாக அமையும். இவ்வளோ நாளா டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த நாள் கை கூடுற மாதிரி ஒரு நாளாக தான் அமையுது. அரசியல்வாதிகளுக்கு கூட கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த நாளில் வெளியில வர்றதுக்கு உண்டான நாளாக அமையும். அதனால இந்த நாள் வெற்றி உள்ள நாளாக தான் உங்களுக்கு அமைய போகுது. பரிகாரம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. ஆனா அந்த அம்மன் கோயில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அம்பாளுக்கு தலைக்கு மேல 5 நாகத்தோட 5 முகத்து நாகத்தோட கொடையா இருக்கிற ஒரு அம்பாலா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு உங்க பெயர்ல, உங்க குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் வெற்றி முக நாளாக அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக அமையும். பர்டிகுலராக நான் யாருக்கு சொல்லுவேன்னா, 2வது திருமணம் செய்த 2வது மனைவி, இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதி நாளாக இருக்கும். எப்படின்னா, பல நாளாக போராட்டம், எப்படி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறது, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறது, அப்புறம் சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு செய்தியே வராமல், நான் திருப்பி உங்க கூட நான் வாழறேன், இனிமேல் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மனைவி உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. மனப்பூர்வமா ஏத்துக்குங்க. ஒரு நிம்மதியான நாளாக அமையும். கால்நடை வளர்ப்பு செய்யற பிசினஸ் பண்ற சில வட்டாரங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். எப்படின்னா ரொம்ப நாளா கால்நடையில உள்ள பிராணிகள் எல்லாமே ஏதாவது ஒரு நோயினால அவஸ்தைப்பட்டுன்னே இருக்கும்.
இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி, அதுக்கு உண்டான ஒரு மருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமையும். அதனால அதை பயன்படுத்திக்குங்க. நினைத்த காரியத்துல நிம்மதி. நினைத்த காரியம்னா என்னன்னா எதை வேணா நினைக்கலாமா? அப்படி கிடையாது. உண்மையான காரியம், உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியம், உங்களோட குடும்பத்தோட வளர்ச்சிக்கு உண்டான காரியம், அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து இன்னைக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, உங்க பையனுக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கணும், இந்த காலேஜ்ல போய் இந்த படிப்பு படிச்சா நல்லா இருப்ப அப்படின்னு நீங்க வந்து ஒரு நினைத்த காரியத்தை வந்து உங்க பையனுக்கு சொல்லும் போது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சரிப்பா நான் எடுத்து செய்யறேன், உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்காக நீங்க எடுத்து வைக்கிற முயற்சி வந்து இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். பரிகாரம். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முக்கு ரோடுல விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல, தனியா ஒரு விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விநாயகர் இருந்தாலும் சரி, போகும்போது ஒரு 4 தேங்காய் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் முன்னாடி வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சிட்ட பிறகு அந்த 4 தேங்காவும் மனதார அவருக்கு சூர தேங்காவை உடைங்க. ஒவ்வொரு தேங்காயிலையும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். உங்களோட நினைத்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு கிடையாது, அது 10 நாள் கழிச்சா இருக்கலாம், அடுத்த மாதமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அடுத்த மாதம் வந்து எனக்கு நல்ல ஒரு பணம் வரணும், என்னோட பிஸ்னஸ்ல வந்து ஒரு வெற்றியா வரணும், பிஸ்னஸ்ல ஒரு லாபம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த தேங்காவை விநாயகர் முன்னாடி சிதர் தேங்காவை உடைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரியே ஒரு நாட்கள் 7 நாட்கள் முன்னும் பின்னும் ஆகலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவும் ஆகலாம். டேஸ் பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா பிற்காலத்துல இதோட பலன் உங்க கை மேல இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் உள்ள நாளாதான் அமையும். புகழ்னா எப்படிப்பட்ட புகழ்னா, நீங்க செய்யற செய்கையினால, நீங்க செய்யற செயலால புகழ் கிடைக்கும். எப்படிப்பட்ட செயல்? ஒருத்தங்களுக்கு மனசார நீங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஒரு புகழ் உங்களுடைய பெயர் வந்து அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது அது ஒரு புகழா வரும். உங்க செயலால இன்றைய நாள் ஒரு புகழ் நாளாக அமையும். மின்சார துறையில இருக்கிற பணியாளர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான நாளாக அமையும். ஏன்னா மின்சார பணியாளர்களுக்கு நிறைய இடத்துல வந்து எந்த ஒரு புகழும் கிடைச்சிருக்காது, ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு ரீசன்ல வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த நாள் வந்து இந்த துறையில இருக்கிற பணியாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயமாவது மேல் இடத்துல இருந்து வர வேண்டிய சூழ்நிலை அமையும். இடமாற்றம். சில பேருக்கு இந்த நாள் வந்து ஒரு இடமாற்றமா அமையும். இடமாற்றம் என்னன்னா, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதற்கு உண்டான ஒரு பிரதிபலனாக தான் இந்த இடமாற்றம் அமையும். அப்படிப்பட்ட இடமாற்றத்தை மனசார எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புகழும் கிடைக்கும். பரிகாரம். நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு உங்க வீட்டு அருகிலோ இல்ல வெளி இடத்திலோ அரவாணிகள் இருப்பாங்க. அவங்க தான் திருநங்கைகள். திருநங்கைகளை போய் பார்த்து அவங்க கையில வந்து ஒரு 101 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு காலையிலயோ மதியானமோ சாயங்காலமோ இல்ல இரவிலையோ எந்த நேரத்துல கொடுக்குறீங்களோ அந்த நேரத்துல அந்த டைமுக்கு உண்டான சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாதான் அமையும். எப்படிப்பட்ட யோகம்னா, உங்களுடைய ஞாபக சக்தியினால சில விஷயங்கள் முன்னாடி நடந்ததுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமையும். எப்படிப்பட்டதுன்னா, உங்களோட அதிகாரிகள் அவங்க வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ எல்லாருமே தேடின்னு இருப்பாங்க. உங்களோட ஞாபக சக்தியினால வந்து, சார் இந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்னார்கிட்ட நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லுவீங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக கூட அமையும். உங்களோட நினைவாற்றல் அதுவும் நல்லபடியா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப விசேஷம். பர்டிகுலரா மாணவ குழந்தைங்களுக்கு வந்து இந்த நினைவாற்றல் வந்து இந்த நாள் வந்து ரொம்ப அதிகரிச்சு இருக்கும். அதனால முக்கியமான ஒரு விஷயத்தினால முக்கியமான பாடங்களை படிக்கணும்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அது மறக்காம இருக்கும். பரிகாரம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு பால் தயிர் இதுல ஏதாச்சும் 2த்துல ஏதாவது ஒன்றை வந்து தானமாக தாங்க. தானமா தந்துட்டு அம்பாள் முன்னாடி இருக்கிற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினமும் வந்து உங்க நெத்தியில இட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் என்னைக்கும் ஒரு நினைவாற்றல் உள்ள நாளாகவும் யோகம் உள்ள நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெருமை மிக்க நாளாக தான் அமையும். எப்படிப்பட்ட பெருமைன்னா, நீங்க நான் மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அந்த செலவு செஞ்சதுல சொல்லி காமிச்சு, நான் இந்த மாதிரி இவங்களுக்கு செலவு பண்ணேன், என்னாலதான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் கிடைச்சது, என்னாலதான் இவங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைச்சது அப்படின்னு ஒரு பெருமையாவே வந்து இன்னைக்கு பேசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பெருமையான பேச்சை இந்த நாள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. எதுக்கு சொல்றேன்னா, பிற்காலத்துல இந்த விஷயமே வந்து உங்களுக்கு பெரிய இடியா வந்து விழும். அதனால இன்னைக்கு வந்து யாருக்கு செலவு பண்ணாலும் சரி, அதை சொல்லி காமிக்காம உங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில பெருமைன்ற விஷயத்த பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்லபடியாக போகுங்க. அதே போல இந்த நாள்ல வந்து நீங்க செய்யற காரியத்து மேல அதிகமான கர்வமும் வரும். அந்த மாதிரி கர்வமே படாதீங்க. ஏன்னா கர்வப்பட்டீங்கன்னா இந்த நாள்னால வந்து உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியான பதிலும் வர்றதுக்கு உண்டான நாளாக அமையும். எப்படின்னா, நீங்க யாருக்கிட்ட கர்வமா இருக்கீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு பதில் அடி கொடுக்குற மாதிரி ஒரு நாளாக கூட அமையும். இன்னைக்கு இல்ல, அது பிற்காலத்துல. அதுக்காக இந்த நாள்ல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாவே நீங்க வந்து கையாள்றது நல்லது. புது விஷயத்துல நீங்க வந்து உடனே வந்து முடிவு எடுக்காம கொஞ்சம் அதை ஆற போட்டு அந்த விஷயத்துக்கு உண்டான காரியங்களையும் அந்த விஷயத்துக்கு உண்டான சூட்சுமத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த புது விஷயத்துல ஆரம்பிக்கலாம். பரிகாரம் நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிளான ஒரு விஷயம்தான். உங்க மொபைல் போன் எடுங்க, அதுல வந்து முருகர் படத்தை வைங்க. முருகர் படம் வந்து திருச்செந்தூர் முருகர் படம் கிடையாது. முருகர் கூட மயில் பாதத்துல பாம்பு, இந்த அம்சத்தோட ஒரு படத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கர்வம் என்ற ஒரு எண்ணம் போய் ஒரு அமைதியான சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும். கன்னிராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பேராசை உள்ள நாளாக தான் அமைய போகுது. பேராசைன்னு எப்படின்னா, மற்றவங்களை பார்த்து பேராசாடுறது. என்னால் வந்து மற்றவங்க மாதிரி வர முடியலையே, அவங்ககிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இல்லையே. நான் சொல்ற உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஆனா இந்த பேராசை வந்து வெளியில தெரியாது, மனசுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட பேராசை நீங்க வளர்த்துக்காம, அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா, ஓகே நமக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கலனாலும் என்னைக்காவது கிடைக்கும் அப்படின்னு உங்களை வந்து ஆறுதல் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு கூட சகஜமா இருங்க. இந்த பேராசை அந்த நேரத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா நண்பர்களுடன் சலசலப்பும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரும். முக்கியமா இந்த நாளை வந்து தரகர்களுக்கு நான் சொல்றேன். நான் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற தரகர்கள், புரோக்கர்ஸ் மற்றும் இந்த வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கர்ஸ், வண்டி வாகனத்தை வந்து பார்த்து கொடுக்குற புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேராசைப்பட்டுருவாங்க. நம்ம இந்த டீல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 5% 10, உதாரணத்துக்கு சொல்றேன், 1% 2% நான் ஒரு சாதாரணமான ஒரு புரோக்கரேஜோட பர்சன்டேஜ், அதுக்கு மீறி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமையாது. அதே போல இந்த டீலர்ஷிப்பும் கைவிட்டு போயிடும். பரிகாரம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அந்த சிவன் கோயில்ல என்ன ஒரு விசேஷமா இருக்குன்னா, சிவலிங்கத்து மேல நாக ஆபரணம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆபரணம் இருக்கும். நாக ஆபரணம் சொல்லுவாங்க. எப்படின்னா, சிவலிங்கத்துக்கு மேல கொடை பிடிச்ச மாதிரி வந்து அந்த நாகம் இருக்கும். அப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு போகும்போது ஒரு பாக்கெட் விபூதியை வாங்கிட்டு போங்க. அந்த விபூதியை வந்து பாக்கெட்லேருந்து பிரித்து ஒரு தட்டில் போட்டு ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சு சுவாமி கிட்ட கொடுக்கணும். அப்படி அந்த சாமிகிட்ட கொடுத்து அங்க இருக்கிற பூஜாரிட்ட சொல்லி இந்த விபூதியால சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அந்த அர்ச்சனை பண்ண விபூதியில ஒரு கைப்பிடி விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் நீங்க பூசி கொண்டுனீங்கன்னா உங்களுக்கு மனம் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் தீர்வாகி சகலமும் சந்தோஷத்துடனும் இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேர்ச்சி உள்ள நாளாக அமையும். தேர்ச்சினா எதுல தேர்ச்சி? ஃபர்ஸ்ட் நோய், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உடம்பு ரீதியாகவும் சரி நோய் ரீதியாகவும் சரி அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம்னு என்ன? தேர்ச்சியான மாற்றம். முன்னாடி கஷ்டப்பட்டு இந்த உடல் வலி இன்னைக்கு ஆறுதலாகவும், அப்பாடா எனக்கு உடல் வலியெல்லாம் போயிடுச்சுப்பா, கொஞ்சம் என்னோட உடம்புல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சகோதரர்களால தேர்ச்சி, அது எப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருந்ததுங்க. என் கூட என்னோட நண்பர்களும் சரி என் சகோதரர்களும் சரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் கூட வந்து ஒரு ஜெல் ஆக மாட்டேன்றாங்கன்னா, ஒரு பாண்டிங் ஆக மாட்டேன், ஒரு சேர்க்கையாக வர மாட்டேன்றாங்க, ஒத்து போக மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்ட இந்த நாள் இன்னைக்கு வந்து மாறுபட்டு அவங்கவுங்க கூட வந்து ஒத்து போகிற மாதிரி அமையுங்க. சில பேருக்கு வந்து காது வலி இருந்திருக்குங்க. காது வலி இருந்ததுனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ வந்த அந்த
குளிர்காலத்துல வந்து பல பேருக்கு வந்து காது வலி அதிகமா இருந்திருக்கும். அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு காது வலி வந்து ரொம்ப வந்து வந்து போகும். ஆனா இந்த காது வலி வந்து கொஞ்ச நாள் தொடர்ச்சியா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த காது வலி கொஞ்சம் வலி கம்மியாகி, பர்டிகுலரா எதனால வலி கம்மியாச்சுன்னா இவ்வளோ நாள் நீங்க பார்த்த டாக்டரோட மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷனை தவிர இன்னொரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் போன டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் தான் வேலை செஞ்சுருக்குங்க. அதனால வந்து அந்த மருந்தை வந்து பத்திரமா எடுத்து வைங்க, இல்லைன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பத்திரமா எடுத்து வச்சிங்க, பிற்காலத்தில் ரொம்ப பயன்படுறதா இருக்கும். பரிகாரம்: உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல இருந்து, காது வலியில இருந்து, சகோதரர்கள் பிரச்சனையில இருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தாமதம் உள்ள நாளாக அமையும். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா மாணவர்களுக்கு இந்த நாள் சில நேரங்கள்ல தாமதம் அமையும். பர்டிகுலரா வந்து ஹால் டிக்கெட்ஸ், இந்த ஹால் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு தாமதமாக அமையும். எப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறேன்னு ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஆனால் வந்து இன்னைக்கு ஹால் டிக்கெட் வராது, அதனால டென்ஷன் ஆக வேண்டாம், அதனால கொஞ்சம் தாமதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும். ஹால் டிக்கெட்டுன்னு கிடையாது, மற்றபடி எந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்னால் கோர்ட் விவகாரங்கள், அப்புறம் வந்து விஏஓ சர்டிஃபிகேட்ஸு, எது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆகுங்க. கர்ப்பம் உண்டான தகுதி, அந்த தகுதி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக டிலே ஆகும். ரெகுலராக வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி கருத்தரிப்பு விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற தம்பதியர்களுக்கு வந்து இந்த நாள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்க பயப்பட வேணாம். நீங்க அதை வந்து அடுத்த நாளும் நீங்க எடுத்து செய்யுங்க. இன்னைக்கு வந்து தாமதமா போகும். உயர்கல்வி தகுதி அப்படின்றது என்னன்னா, உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அடுத்த டிகிரி வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். லைக் பிஹெச்டி பண்ணுறது, டாக்டரேட் பண்ணுறது, எம்பிஏ பண்ணுறது, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இந்த நாள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுக்காமல் அடுத்த நாள் எடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வந்து மாற்றங்கள் கிடைக்கும். பரிகாரம்: உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளி அம்மன் கோயிலுக்கு போங்க. காளின்றது பத்ரகாளியும் இருக்கலாம், துர்கை அம்மனாகவும் இருக்கலாம். ஆனால் காளி அம்மன் உள்ள கோயிலுக்காக போங்க. போயிட்டு அந்த அம்பாளுக்கு வந்து நல்ல எண்ணெயை வந்து தானமாக கொடுங்க. அப்போ அந்த நல்ல எண்ணெய் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற பூஜாரி கிட்ட சொல்லிட்டு கொடுக்கணும். என்ன சொல்லிட்டு கொடுக்கணும்னா, சுவாமி அம்பாளுக்கு வந்து விளக்கேத்துறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, அப்படி சொன்னாதான் சில விஷயங்கள் வந்து அம்பாளுக்கு கேட்குற மாதிரி நடக்கும். இதை செஞ்சு பாருங்க, பலன் உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபமுள்ள நாளாக தான் அமையும். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, பால் வியாபாரம் பண்றவங்க, பால் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு லாபமான நாளாக தான் அமைய போகுதுங்க. அதனால இன்னைக்கு வர லாபத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கங்க. இந்த வர லாபத்துல பிற்காலத்துல பயன்படுத்துற மாதிரி முதலீடு பண்ணுங்க. சில பேர் வந்து இந்த நாள் என்ன மாதிரி பயன்படுத்துவாங்கன்னா, அட்வான்ஸ் கொடுக்கறது. எதுக்கு? காருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது. புது காரு வாங்குறதுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்குற நாளாக கூட இன்னைக்கு அமையுங்க. 4 வீல் உள்ள கார், பெரிய லாரி, பஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த நாள்ல வந்து அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்க. கம்பெனி ஷேர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் போட்டிருக்கீங்க. அந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கும் போது இப்போதான் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்லேருந்து உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அது வரைக்கும் இழுபறியா இருந்த ஷேர் மார்க்கெட் அந்த கம்பெனிக்கு இந்த நாள் வந்து ஒரு லாபமான நாளாக அமையுங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற ஆட்கள், எல்ஐசி ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாள் கொஞ்சம் லாபமாக அமையும். எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட இந்த நாள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக 2-3 மெம்பரை வந்து நீங்க சேர்ப்பீங்க. அதனால பிற்காலத்துல வந்து உங்களுக்கு லாபமாக அமையுங்க. பரிகாரம்: உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அங்க போயிட்டு சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடாதுங்க. அங்க உட்காந்து தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது சுவாமி முன்னாடி இருந்து தியானம் பண்ணாதான் அந்த அருளும் அனுகிரகம் கிடைக்கும். அப்ப தியானம் பண்ணும்போது நான் சொல்ற மந்திரத்தை மறக்காம ஒரு 54 தடவை சொல்லுங்க. ஓம் ஐம் பிரீம் அனுமந்தே ராமதூதாய நமக. இந்த மந்திரத்தை வந்து 54 தடவை சொல்லிட்டே வாங்க. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா,
ஐம்னா வந்து சரஸ்வதியோட மந்திரம், புவனேஸ்வரி அம்மனோட மந்திரம். அனுமந்தேன்றது அனுமரை வந்து மரியாதையுடன் சொல்ற மந்திரம். ராம தூதாயன்றது வந்து அவரு ராமருக்காக ராவணன் கிட்ட தூதவனா போனதுனால ராம தூதாயே. ஸோ அப்போ இந்த மந்திரத்தோட முழு அர்த்தம் என்னன்னா ஓம் ஐம் பிரீம் அனுமந்தே ராம தூதாய நமக. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக அமையும். மேன்மை என்றன்னா எப்படின்னா கௌரவத்தில் ஒரு மேன்மையான நாள். உங்களை வந்து ஒரு 4 பேர் மத்தியில், ஒரு சமுதாய மத்தியில் வந்து கௌரவப்படுத்துவாங்க. அந்த கௌரவப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆதிக்கமாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டான ஒரு பாதையில் போகிறோன்னு சொல்லிட்டு அதிகமான எண்ணங்கள் வரும். இது யாருக்கு உகந்ததுன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் வந்து ஒரு மேன்மையான நாளாக அமையுங்க. தேர்ச்சி எதுல தேர்ச்சின்னா தேர்வுகளில் வந்து சில விஷயங்கள் டிலேவான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வர ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த தேர்வுக்கு உண்டான ரிசல்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நாள் வந்து ஒரு முடிவுகள் தெரியும், ஒரு அப்டேட் தெரியும்ல நாளாக அமையும். ஷார்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லணும்னா சிறு தூர பயணம், ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு மாலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்து இந்த நாளை வந்து ஒரு நல்ல ஒரு பொது இடங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன உற்சாகமும் மன தெம்பும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமையுங்க. இந்த நாளில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உள்ள நாளாக தான் அமையும். ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பிளாட் போட்டிருப்பாங்க, அந்த பிளாட் வந்து ரொம்ப நாளாக யாருமே விற்காம இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து இந்த இடத்த காமிப்போம், அட்லீஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், இல்லையானா ஒரு அட்ராக்ஷனான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் தூரம் 2-3 கிலோமீட்டர் உள்ள முருகர் கோயிலுக்கு போங்க. பிரசித்தி பெற்ற முருகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண ஒரு முருகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை வேட்டி, வள்ளி தேவானை இருந்தாங்கன்னா புடவை வாங்கிட்டு போங்க. முருகர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளை வேட்டி மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்களும் நடக்கும். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அசதி உள்ள நாளாக தான் அமையும். அசதின்றது எப்படின்னா கண்கள்னால அசதி, கண் வலி, கண் சம்பந்தப்பட்ட எரிச்சல், கண் பார்வை. அதனால வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸாக வந்து கண்ணுக்கு வந்து அதிகமான ஒரு செயலை கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த நாள் வந்து கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ரெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த நாள் அந்த அசதியிலேருந்து வெளியில் வரலாம். இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுடுவீங்க, உங்களுக்கு அடக்க முடியாத அளவு பசியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கூட போகிற நண்பர்கள்னால அதிகமாகவும் சாப்பிட்டுட்டு ஒரு அசதி வரலாம். அதனால வந்து சாப்பிடும் போதே வந்து யோசிச்சுக்குங்க, இது அதிகமாக சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து விருந்தோம்பல் பண்ணுற ஆட்களும் கூட வந்து இதை சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய எடுத்து வைப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு கடைசியில் ரொம்ப அசதியாகவும் மாறிடுவீங்க. அதனால வந்து இந்த நாளில் சாப்பிடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சாப்பிடுங்க. ஸ்பீடு, ரொம்ப அதிகமாக வண்டி ஓட்டம் எடுத்தோம்னாவே வந்து டாப் கியரில் போகிறது, ஹை ஸ்பீடில் போகிறது, அப்படி போகிறதுனால வந்து உடல் ரொம்ப அசதியாகிடும். அதே போல் நீங்கள் இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடு போகிறதுனால வந்து வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கும் அதனால் சில விபத்துகள் ஏற்படுறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குங்க. அதனால் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதுக்கு உண்டான ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக வச்சுக்குங்க. பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் எப்படி இருக்குன்னா மெயின் ரோடில் இருக்கணும் அம்மன் கோயில். இல்லைன்னா வந்து 3 ரோடு கூடுற இடத்துல அம்பாலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து கல்கண்டு நைவேத்தியமா கொடுக்க சொல்லுங்க. அந்த நைவேத்தியமா கொடுத்த கல்கண்டை வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசதியும் மறைஞ்சு போய் ரொம்ப ஒரு உற்சாகத்தோட அடுத்த நாளை எதிர்பார்த்து இருக்கிற நாளாக அமையும். மீனராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் உள்ள நாளாக தான் அமையும். ஜெயம்னா எப்படி தெரியுங்களா? உங்களோட அறிவாற்றல்னால ஒரு ஜெயம். இவ்வளோ நாளாக உங்களை வந்து
உங்களுக்கு இது தெரியல, இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு இதுல லாகிங் இருக்கு, இதுல நீங்க உங்கள லாக்கிங் இருக்கு, இது அப்படிப்பட்ட சொன்னவங்கெல்லாம் உங்களோட அறிவாற்றல் அறிவு கூர்மையினால வந்து நாங்க வந்து தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லி அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க. உங்களோட அம்சத்தையும் உங்களோட அறிவாற்றலோட கூர்மையும் பார்த்து அவங்க அடுத்த லெவலுக்கு உண்டான போறதுக்கு உண்டான ஒரு ஆதாயமாக இந்த நாளாக அமையுங்க. குட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றது எப்படின்னா வந்து நீங்க உங்களோட கொலீக்ஸ் டீம் ரன் பண்ற விஷயத்துல அதனால பல வெற்றிகளை நீங்க வந்து பார்ப்பீங்க. அந்த குரூப் கோஆர்டினேஷன் நீங்க பண்றதுனால உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு ஜெயம் உள்ள நாளாக கூட அமையும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களோட தன்னிச்சையான இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து இந்த ஹெல்ப் நான் பண்ணணும், என்னோட நிர்வாகத்தில் என்னோட சர்க்கியூட்ல இருக்கிறது, சர்க்கியூட் இருந்ததுன்னா உங்க கையளவு உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை என்னால் செய்ய முடியும் போது அந்த முயற்சி எடுக்கும் போது அதனால உங்களுக்கு ஜெயமாகும். அதனால ஒரு வாழ்க்கையே வந்து நீங்க மாத்தி போடுற அளவுக்கு ஒருத்தருக்கு உபகாரணமா இருப்பீங்க. பரிகாரம், உங்க வீட்டிலேயே வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க, அதுல ₹1 வந்து மூட்டை மாதிரி மடிச்சு வச்சுக்குங்க. மடிச்சு வச்சுட்டு உங்க குலதெய்வம் படம் இருந்தா முன்னாடி வைங்க, இல்லைன்னா வந்து குலதெய்வ பேரை சொல்லி உங்க பூஜை ரூம்ல அது வச்சுட்டு 7 நாள் கழிச்சு அது பக்கத்துல இருக்கிற கோயில்ல உண்டியல்ல போட்டுட்டு வந்துருங்க. அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கோரிக்கை வந்து அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ள அது வெளிப்படையா உங்க கை மேல வந்து சேரும். மந்திரமும் பக்தியும், இந்த மந்திரம் எப்படி பக்தியில வந்து செயல்படும், எப்படி மந்திரமும் பக்தியும் ஒன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேட்பீங்க. உதாரணத்துக்கு அனுமர் எடுத்துங்க. அனுமன் வந்து ராமர் மேல பக்தியா இருந்தார். பக்தியா இருந்து ஸ்ரீராம ஜெயம் சொல் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவரு ராமர்கிட்டே போறார். அதனால தான் ராமர், லக்ஷ்மணன், சீதை அவங்க நெஞ்சிலே குடியிருந்து அவருக்கு சிரஞ்சீவி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆஞ்சநேயரை நீங்க வழிபடணும்னா ஸ்ரீராம ஜெயத்தை கண்டினியூஸா நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா அவரோட அருள் என்னைக்கும் கிடைக்கும். இதுதான் மந்திரமும் பக்தியும் உண்டான அர்த்தம்.